குருவாள் குருவே துணை. இப்பதினை பார்த்து கொண்டிருக்கும் சிம்மராஜ் சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கண்ணாமலம் சேட்டு ஜோதிடரின் பணிவான வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்து பார்த்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போது காண இருப்பது ஆனி மாத பலன் வரிசையில் சிம்மராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கப்போது இந்த மாதம். திருமணம் நடக்குமா, வேலை கைகூடுமா, கஷ்டங்கள் தீருமா, பொருளாதார உயருமா, சிக்கல் தீருமா, வம்பு வழக்கு கோட்டைகளை விடுமா, இப்படி பலவிதமான குழப்பங்கள்லாம் கிரகங்கள் என்ன சொல்கிறது பாருங்கள், விரிவாக பார்ப்போம். இந்த மாதம் சிம்மராசி உங்களுக்கு இந்த மாதத்தில் கேது பகவானும் செவ்வாயும் இணைபெற்று உங்கள் ராசியில் அமர்ந்திருக்கிறார். அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில அதாவது சொத்து வாங்கும் போது கொஞ்சம் கவனமாக பார்த்து வாங்கணும். சொத்தில் பிரச்சனை எதாவது இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக தான் கையாளணும். ஏன்னா சொத்து அதாவது ஒரு பிரச்சனை சிக்கலில் வர வாய்ப்பு இருக்கிறது. இல்லை ஏற்கனவே நடந்திருந்தால் சொத்து பிரச்சனை இருந்தாலும் அது இந்த மாதத்துக்கு வாய்ப்பு குறைவாக இருக்குது. அதனால் கொஞ்சம் நிதானமாக கடைபிடிக்க வேண்டும். உடல் ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் சற்று கவனம் தேவை. அதிகமாக ஆன்மீக பயணம் மேற்கொள்ள வேண்டிய வாய்ப்பெல்லாம் இந்த மாதத்தில் இருக்குது. ஆன்மீக பயணம், திடீர் பயணம் உங்களுக்கு லாபகரமாக, வெற்றிகரமாக, சீரும் சிறப்புமாக இருக்கிறது. அதனால் நீங்கள் ஆன்மீக பயணம் சென்று வரலாம், எந்த தவறும் இல்லை. அதேபோல் உங்களுக்கு குடும்பத்தில் கொஞ்சம் நாட்டம் பற்று குறைந்து ஆண்களுக்கு ஆன்மீகத்தில் ஈடுபாடு பற்று அதிகமாகும். இதனால் குடும்பம் பாதிக்காத அளவு பார்த்து கொள்ளுங்கள். குடும்ப பெண்களுக்கு கணவன் மனைக்குள்ள பிரச்சனை, மாமனார் நாத்தனார் இப்படி குடும்ப உறுப்பினர்கள் கொஞ்சம் பிரச்சனைலாம் வந்துட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. ஒரு பக்கம் காதல் வாங்கி ஒரு பக்கம் விட்டு போயிட்டே இருங்க. நடப்பதெல்லாம் நன்மைக்கேன்னு போங்க. போக போக உங்களுக்கு சரியாகிவிடும். பெண்களுக்கு தாய் வீட்டு வழியிலும் ஒரு எதிர்பார்த்த இடத்துல இருந்தும் நல்ல செய்தி, பொருளாதார உதவி, தாய் வழி உதவி எல்லாமே உங்களுக்கு ஒரு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பெண்களுக்கு ஒரு நகை வாங்கும் யோகம், ஒரு பொருள் வாங்கும் யோகம் இந்த மாதத்தில் இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம். உங்களுடைய பேங்க் பேலன்ஸு, கையிருப்பு, பொருளாதாரம் கொஞ்சம் உயர வாய்ப்பு இருக்கிறது. பிள்ளைகள் உங்கள் பேச்சு கேட்கலன்னு வருத்தப்பட வேண்டாம். கண்டிப்பாக கேட்பாங்க. உங்கள் பிள்ளைங்க காதலிக்கிறாங்க, லவ் பண்ணிகிட்டு இருக்காங்க, யாரோ சொல்ல பேச்சு கேட்கல, மதிக்கலன்னு இருந்தாக்கா வருத்தப்படாதீங்க. அவங்க போக்கிலே விடுங்க. அவங்களே தானே பிரிஞ்சு உங்கள் வழிக்கு வந்துடுவாங்க. ஒரு சிலருடைய காதல் மட்டும்தான் சக்ஸஸ் ஆகும். அதனால் நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகள் படிக்க வெளிநாடோ வெளிமாநிலமோ ஹாஸ்டலில் சேர்ந்து அடுப்பு தான் அனுப்பலாம். அதுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு இந்த மாதம் ஓடிக்கொண்டு இருக்காது. படிப்பு மேம்படும், பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். அதனால் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் செலவு செய்ய வேண்டி வரும். ஸோ இருந்தாலும் பணம் ஏதாவது ஒரு வயதில் வரும். தாராளமாக நீங்கள் அதெல்லாம் சமாளிச்சுடுவீங்க. உங்கள் பிள்ளைகள் ஏதாவது திருமண வயதில் இருந்தால் கண்டிப்பாக திருமணம், பெண் பிள்ளையாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த மாதம் வரணும் வரும். ரொம்ப நாளாக தள்ளிக்கிட்டே போதும். பெண் பிள்ளைக்கு திருமணம் ஆகாமல் தோஷம் அது இது சாகு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் இந்த மாதத்தில் ஒரு அருமையான இடம் உங்கள் பொண்ணுக்கு அமையும். உங்கள் பையனுக்கும் அதே போல் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல சொந்தத்துலேயோ வெளியிலையோ ஏற்கனவே நீங்கள் பார்த்த பொண்ணு கூட கட்டணும். ஆக முதல் இந்த மாதத்தில் பெண் பிள்ளைகளுக்கும் ஆண் பிள்ளைகளுக்கும் கண்டிப்பாக வரன் அமையும். சுபகாரியம் நடக்கும், சுப நிகழ்ச்சி நடக்கும். அதே போல் உங்கள் வீட்டில் சிம்மராசி நம்ம வீட்டில் பெண் பிள்ளைகள் ஒரு 10 வயசு 12 வயசு இல்லை பெண் பிள்ளைகள் இருந்தால் இந்த மாதத்தில் அவர்கள் ருதுவாக வாய்ப்பு இருக்கிறது. அதாவது ஏஜ் அட்டன் பண்ணுவார்கள். கொஞ்சம் பார்த்து கவனமாக இருப்பது நல்லது. உங்களுடைய சிம்மராசி நீங்கள் தொழிலில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும். இது போன மாதத்தை விட இந்த மாதம் கொஞ்சம் வளர்ச்சி இருக்கும். ஒரு லாபகரமாக தொழில் நடக்கும். வேலையாட்களால் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக ஏற்படும். இல்லை வெளியில் கஸ்டமர் மூலியம் ஒரு ஆதாயம் கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படும். தொழில் வளர்ச்சி இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. நீண்ட நாளாக தொழிலாளியாக இருப்பவர்கள் முதலாளி ஆகணும் அப்படின்னு எதாவது நினச்சிட்டு இருந்தீங்களா, இந்த மாதம் ஒரு அங்கே நீங்கள் நினச்ச தொழில் நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஒரு சின்னதாக ஒரு தொழில் ஆரம்பித்து அதுக்கு நீங்கள் ஓனர் ஆகலாம். உங்களால் முடிஞ்சது ஒரு தொழில் தொடங்கினா 1000 ரூபாயிலேருந்து தொடங்கலாம், 1 கோடி ரூபாயிலேருந்து தொடங்கலாம். அதனால் உங்களால் முடிஞ்ச முதலில் போட்டு சொந்த தொழில் செய்கிறீங்க, கண்டிப்பாக செய்யுங்க. அதில் வெற்றி உங்களுக்கு நிச்சயம் உண்டு. பார்ட்னர்ஷிப்பில் செய்யணுன்னா கூட செய்யலாம். ஏற்கனவே பார்ட்னரில் ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்களா, உங்களுக்குள்ளே இந்த ஒரு
மனக்கசப்பெல்லாம் விலகி ஈகோலாம் விலகி இந்த மாதம் ஒரு மாற்றம் ஏற்படும், சிறப்பாக இருக்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம். பிரிந்த கணவன் மணிகள் ஒன்று சேர அந்த மாத அமைப்பு நல்லா இருக்குது. டைவர்ஸ் ஆனவங்க கூட வேறு ஒரு திருமணம் செஞ்சு 2வது கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாவா, இதாவது சிறப்பாக இருக்குமா இருக்காதா, அப்படி குழப்பத்தில் இருந்தீங்களா கூட வருத்தப்படாதீங்க. மறுதிருப்பணம் ஒரு திருப்பு முனையாக இருக்கும், ஒரு மறுமலர்ச்சியாக இருக்கும். தாராளமாக நீங்கள் செய்து கொள்ளலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, மறு திருமணம் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுக்கலாம். எந்த கஷ்டமும் கிடையாது. உங்களுக்கு தெரிஞ்ச மூலியமாகவோ உணர்வு மூலியமாகவோ கண்டிப்பாக வரன் அமையும், சேரும். நீங்கள் அதை பயன்படுத்தி நீங்கள் அதை திருமணம் செய்துக்கலாம். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலை வாய்ப்பில் வந்தீங்கன்னாக்கா இந்த மாதத்தில் ஏதாவது எக்ஸாம் இருந்தால் அரசு வேலை தேடுபவர்கள் எக்ஸாம் எழுதுனா கண்டிப்பாக அந்த மாதிரி சிறப்பாக எழுதுவீங்க. பாஸ் அளவு வெற்றி சூப்பராக உங்களுக்கு மன திருப்தியாக நிம்மதியாக பரீட்சையில் எழுதுவீங்க. ஏற்கனவே எழுதிடுங்க. ரிசல்ட் ஏதாவது காத்துங்களா அந்த மாதம் ரிசல்ட் வந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிசல்ட் பாஸ் ஆகி வெற்றி கட்டு உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே அரசு வேலையில் இருப்பவர்கள் ஏதாவது ப்ரமோஷன் கேட்டுருந்தீங்கனாலும் பதவி உயர்வு கிடைக்கும், இல்லை இடம் மாற்றம் கேட்டதாலும் கிடைக்கும். உங்களுக்கு சாதகமாக உயர் அதிகாரி இருப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கும் அரசியல் இருப்பவர்களும் இந்த மாதம் சாதகமாக இருக்கிறது. கட்சியில் ஒரு பெரிய பதவி, ஒரு பொறுப்பு கண்டிப்பாக வரும். ஒரு சிலருக்கு மட்டும்தான் சிக்கலாக இருக்கும், பல குழப்பங்கள் இருக்கும். அது போக போக சரியாகிவிடும். அதனால் அரசியல் இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு கூடுமாறில் குழப்பம் இல்லாமல் ஒரு தெளிவு இந்த மாதத்துக்குள் உங்களுக்கு தெளிவான ஒரு தெளிவு கிடைச்சிவிடும். நல்ல ஒரு பொறுப்பில் அமர்வீர்கள். வருங்காலமும் சிறப்பாக இருக்கிறது, வருத்தப்பட வேண்டாம். உங்கள் குடும்பத்தில் பூர்வீக சொத்தில் ஏதாவது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி ஏதாவது ஓடிட்டு இருக்கா, கொஞ்சம் இந்த மாதம் விட்டு பிடிங்க. கொஞ்சம் தாமதமாக தான் முடியும், வருத்தப்பட வேண்டாம். தாமதமானாலும் உங்களுக்கு சாதகமாக தான் முடியும். அதனால் வேண்டாம். அப்படியே வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இல்லாமல் சொத்து அப்படியே இழுத்துட்டு இருக்குதுனாக்கா பேச்சுவார்த்தை மூலம் நீங்கள் முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக பேச்சுவார்த்தை மூலம் அதை கோர்ட்டு போகாதுன்னு பார்த்துக்கலாம். பூர்வீக சொத்து உங்களுக்கு ஆதாயமும் சாதகமாக முடியும். நீங்கள் பேச்சுவார்த்தையில் போனாலும் சரி, கோர்ட்டு போனாலும் சரி, கொஞ்சம் தாமதமாகும். அதனால் தாமதம் ஆகும். தாமதமானாலும் வெற்றி உங்களுக்கு தான். அதே போல் உங்களுடைய வருங்காலம் ஒரு ஒரு ஆரோக்கியம், எதிரி, கடன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதிரி தொழிலும் உங்களுக்கு பெரிய அளவு பாதிப்பில்லை. இந்த மாதம் கடன்காரனை அதிகமாக உங்களை அது செய் இது சொல்லக்கூட மாட்டான். அதனால் கடன் தொழில் இந்த மாதம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகலாம். ஆரோக்கியத்தில் மேம்படும். இந்த கடன், எதிரி, நோயெல்லாம் ஓரளவுக்கு இந்த மாதம் கட்டுக்குள் உங்களுக்கு அடங்கும். அதனால் வருத்தப்பட வேண்டாம், சிரமப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். நீங்கள் எப்பவும் போல் உங்களுடைய இயல்பான வாழ்க்கையை நீங்கள் கடைபிடித்து செல்லுங்கள். அதிக கோவப்படும் நீங்கள், எல்லாரும் என் பேச்சு கேட்கணும்னு நினைக்கிற நீங்கள், அப்படி ஒரு ஆளுமை திறமை மிக்க நீங்கள் எல்லாமே சிறப்பாக தான் இருக்குது, எந்த குறையும் கிடையாது. இருந்தாலும் நேரங்காலம் சூழ்நிலை அனுசரித்து எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்து, எங்கே பிடிக்கணுமோ அங்கே பிடிச்சி ஒரு பக்கமாக சொல்லும்போது உங்களுக்கு வெற்றி நிச்சயம் வாழ்க்கையில் உண்டு. ஆகவே நீங்கள் தவறாமல், மனம் தளராமல், மன உறுதியோடு சிங்க நடை போட்டு, வீர நடை போட்டு நீங்கள் உங்கள் வாழ்க்கைக்கு அடுத்த ஒரு ஸ்டெப்புக்கு காலடி எடுத்து முன்னாடி காலடி வச்சு நடங்க. சிவ வழிபாடு சிறப்பாக இருக்கிறது. சிவ வழிபாடு செய்யுங்க. மாதத்தில் வரும் 2 பிரதோஷத்தில் முடிந்தாலும் ஏதாவது ஒரு பிரதோஷம் உங்களால் முடிஞ்சால் அட்டன் பண்ணுங்கள். அதன் மூலம் ஒரு சில சிக்கல்லாம் தீரும். வாழ்க்கையில் வெற்றி பெறுவீங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.